உட்கார்ந்து ஆடுறாரு. எப்படி உட்கார்ந்து ஆடுறாரு? ஆமா. அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி ஆடுறாருல்ல. ஆமா. ஏன்டா ஒரே இடத்துல யானை சம்பளம் வாங்கிட்டு போற? டேய் அவர் உட்கார்ந்து ஆடுற மாதிரி என்ன சொல்றீங்க? ஆமா. தம்பி ஓய் ஆட்டம் மொத்தம் எத்தனை தாளங்க? ஓய் எத்தனை தாளம்? மத்தாளக்காரன் கேளு. மத்தாளக்காரனா எத்தனை தாளம்னா? 18 தாளம் இருக்கு. 18 தாளம் இருக்கு. ஏய் நான் 158 தாளத்தையும் நான் முடிச்சிருக்கிறேன். என்னது? 158 தாளத்தையும் முடிச்சிருக்கிறேன். ஏடா தாளமே இருக்குது 32 தாளம் தான்டா. தாளமே அவ்வளவு இருக்குது. ஆமா. எல்லா ஆட்டமும் எனக்கு தெரியும்டா. ஓ எல்லாம் டபுள் ஆடுவேன். நல்லா ஆடுவேன். சரி. நான் எல்லாம் உட்கார ஆட ஆரம்பிச்சேன்னா இங்க யாரும் உட்கார்ந்து கூத்து பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குமா? அந்த அளவுக்கு அப்படியே புள்ளிச்சு பறக்கும் பாரு. அப்படியா? மட்டும் பாருங்க. ஏய் நீ சொல்றது என்னமா எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ உட்கார்ந்து ஆடிட்டீனா இங்க பாருங்க எத்தனையோ சபை எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா. அதான் முடிவு மேல சத்தியமா உங்களுக்கு பின்னு குத்துறேன். நெசமாடுமா? சத்தியமா? சத்தியமா? முடிவு மேல சத்தியமா? பின்னு குத்துவியா? பின்னு குத்துறேன். உட்கார்ந்து ஆட முடியாது. உட்கார்ந்து மட்டும் நான் ஆடிட்டா நீ எனக்கு பின்னு குத்துறங்கற. நான் உனக்கு பின்னு குத்துறேன். ஓய் பேச்சு மாற கூடாதுடா. பேச்சு நான் மாற மாட்டேன். நான் உட்கார்ந்து ஆடுறேன்டான்டே. நீ ஆடுவியா? ஆடுறது மட்டும் பாரு. ஆடுவியா? ஆடுலடா இது நான் மனுஷன்டா. உட்கார்ந்து ஆடுவியா? ஆடுறேன்டா. ஆடுறவாங்களா? தம்பி எத்தனை கட்டையில வச்சிருக்க? 4. வைத்திகார் 150 கட்டையில வைடா. சரி 50 கட்டையில. ஆமாங்க. நெஞ்சு கட்டைக்கு வைக்கிறேன். நெஞ்சு கட்டையில வைக்காதீங்க. யார கட்டையில வைங்க. பேர் என்னங்க? இது கண்ட. கண்டி மாத்து. பாத்தீங்களா? ரெடி? நல்லா பாருங்க. கோமாளி உட்கார்ந்து ஆடுறான். எங்க செட்டால எனக்கு பின்னு குத்துறானாமா. ரெடியா? நான் ரெடியா. நீ ஆடுற மகனா? ஆடுற. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நீ சொன்ன மாதிரி நீ உட்கார்ந்து ஆடிட்ட. நீ உன்னுடைய சொல்லுவாக்க காப்பாத்திட்ட. நானும் அதே மாதிரி நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ல. கேளுங்க மகாஜனங்களே. கோமாளியாகப்பட்டவர் உட்கார்ந்து ஆடிட்டாருங்க. அவருக்காக நான் பின்னு குத்துறேன். பார்க்கக்கூடிய ஜனங்கள் ஒரு முறை ஜோரம் கைத்தெடுப்பாங்களா? பின்னு குத்துறா. இது பின்ன. ஆமா காஜங்க பைத்தியக்காரா. நான் காசு குத்துறேன்னு சொன்னேன். இல்ல பின்னு குத்துறேன்னு சொன்னேன். ஆமா அத பின்னு குத்திட்டேன். பின்னு தான் குத்துவீங்க? குத்துவேன். காசு குத்த மாட்டேன். காசு குத்துறேன்னு சொன்னால காசு குத்துவேன். சரி பின்னி முடிப்போம். பாய். எங்க அந்த பைத்தியக்காரங்க? தேவியின் பேர் என்ன? என்னுடைய தேவியோ கல்விக்கெல்லாம் தாயாக கூடிய கலைவாணி சரஸ்வதி. திருமணம் செய்திருந்தாலும் உங்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். யார் யார் தெரியுமா? தக்கன் தரியால் 3 குழந்தைகள் பெற்றெடுத்து ஆமா எங்க வாழ்ந்துட்டு வரீங்க? சத்தியலோகத்தை அண்டு வருகிறோம். இப்ப எதுக்காக வந்தீங்க? இன்றைய தினமாக நான் பிண்டம் பிடிக்க செல்ல வேண்டும். மகராசனா போங்க. அதனால என் தேவியிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் போகதாக வந்தேன். என் தேவி அழைத்து வா. கேளுங்கள் சபையார்களே. சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படித்த பிரம்மதேவனாகப்பட்டவர் தன் மனைவி கலைவாணி சரஸ்வதி அழைக்க கலைவாணி சரஸ்வதி சபைக்கு வரும் விதம் காண்க.
அடி போடி கண்டாரு
பொம்பளைய பாத்துக்கோப்பா கொள்ளக்காரப்பா இல்ல எருமையோ எருமப்பா எருமையா இருக்கிறப்பா பிள்ளை நாட்டா கருப்பு கருப்பாயே கருப்பாயிட்டீங்களா கண்ணு என்ன சொன்ன கண்ணு பாப்பே அண்ணா ஓய் இந்த சீராய் விரிக்கும் ஆதர புட்டி சபைக்கு இடமான ஆபிதருக்கும் அப்பன்மார்களும் பெண் ஆபிதருக்கும் நமதுரிமை தாய்மார்களும் சின்ன பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர் மாணவர்களுக்கு நமது செங்கிவேல் கலைமகள் ஆடு சபாவின் சார்பாக அனைவருக்குமே முத்தான வணக்கம் 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 ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு பொட்டப்புல நான் வெளியே வந்திருக்கேன் ஆமா நான் வெளியே வந்திருக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சு கூட காணமே குஞ்சு வேணுமா பாப்பா வந்த உடனே குஞ்சு கேக்குறியே உனக்கு எது மாதிரி குஞ்சு வேணும் சின்ன குஞ்சு நெட்ட குஞ்சு நெஞ்சு போன குஞ்சு கோண குஞ்சு அழுகி போன குஞ்சு அழகாத குஞ்சு விதவிதமா ரகரகமா வந்த நம்ம டொம்போவே நம்பி போயிடும் ஐயோ அத்தனை குஞ்சு இருக்கு தெரியுமா அப்படியா ஏ தம்பிடே பொட்டை போட்டுருங்க பையா உங்க குத்து குடுறா குடுறா குடுத்துருண்டா வாடா அம்மா விளையாண்டு உங்களை திருப்பி கொடுத்துருப்பா அது தரமாட்டாங்களா யாருமே தர மாட்டேங்கிறாங்க நான் எப்படியா விளையாடுறேன் நீ விளையாட்டு வர அவனுங்கய்யா நான் விளையாண்டே அவனை யாராவது வேணும் ஓ அப்பா செல்லு புடிச்சிட்டு இருக்காருல்ல ஆமா அவருக்கு புடிச்சுக்கோ ஐயோ அவரு விளையாட மாட்டாரு விளையாட மாட்டாரா அவர் கொண்டு போயிருச்சு மத்தரகாரா நான் தெரியலையா குஞ்சுக்கு எங்க பாப்பா போறது ஏன்னா வேற எல்லாம் பூஜாரி குஞ்சு சும்மா தான் இருக்குதா வாங்கிக்கிறியா அவர்கிட்ட வாங்கி எடுத்து ஓய் சும்மா போறாங்க போட்டு அடியே ஆமா அம்மா உங்களுக்கு பெண்களை கண்டால் உட தெரியுமா உட தெரியாதா நல்லா விடுவோயா ஓய் என்னது இதுக்கு போடுதல்ல பாரு பி பாய் 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 என்ன பையன் ஜிஐஏ கேள் கேள்னா பண் இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே பாரு பி பாய் 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 என்ன பையன் ஜிஐஏ கேள் கேள்னா பண் இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே எம்ஏடி மேட் மேட்னா கிறுக்கே எம்ஏடி செட் எத்துனா கல கல கிறுக்கு பூடிச்சிக்கிட்டு ஏனோ பண்ணுதே லைலா நீயடி மதுன நானடி ராத்திரி நமக்குள்ளே தோடி லைலா நீயடி மதுன நானடி ராத்திரி நமக்குள்ளே தோடி உன்னை பெற்றதும் என்னை பெற்றதும் நம்பர் ஒன்னுதான் போடே பிஓ பை பாய் பாயினா பையன் இந்த கேள் கேளுனா பொன் இந்த பொண்ணை கண்டதும் எனக்கு கூதி உண்டாகுது என்னடா பாட்டு பாடுற போதை போதை உண்டாகுது போதை போதை அடாடாடா நான் தூங்கிட்டா நீ ஒரு தூங்க வேண்டாம் நீ போலாம் என்ன ஓய் எனக்கு இந்த பாட்டெல்லாம் சுத்தமா பிடிக்கலண்ணா உனக்கு புடுக்குள்ள தெரியுமா ஓகே 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 ஏன்னா அங்கேயும் கை வச்சு கை கண்ட பக்கம் போய் சிக்கி சொன்னா அடி என்ன அடி ரக்கம்மா பல்லாக்கு நிலப்பு என்னை சிறு கண்ணாடி முக்கூட்டி நான் பேசவே மச்சான இனுக்கு அடி அடி என்ன அடி ரக்கம்மா பல்லாக்கு நிலப்பு என்னை துளுங்குதடி சிறு கண்ணாடி முக்கூட்டி நான் பேசவே மச்சான இனுக்கு அடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை இத கழுத்துக்கு பொருத்தமடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை இத கழுத்துக்கு பொருத்தமடி அம்பூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அவ கண்ணுக்கு வருத்தமடி யா அத்தை யா பெத்த யா ராக்கு யா மூக்கு யா பூக்கு என்னடா எந்த வேணும் ஆமா உனக்கு பாட்டில் விடுவியா விடுவா விடுவா பாட்டில் விடுவியா ஏன்னா பாட்டில் விட தெரியுமா தெரியாதா
ரம்மா இது பீரா ஏண்டா அழுப்பு நாயே என்ன கேட்ட பாட்டலோட தெரியுமான்னு கேட்டேன். ரெண்டுலத்த ஒன்ன தொட்டு மாமா உன் பொந்துக்குள்ள கைய விட்டு ஏன்னா இதெல்லாம் வேண்டாம். வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? தெரியுமா பாட்டா என்ன பாட்டு? டிஜே சாங் டிஜே சாங்க. சரி பாடு. ஈஸியாவா? இப்பதான் புதுசா வந்திருக்கு பட்டா பூச்செடி. ஓஹோ. பட்டா பூச்செடி. பட்டா பூச்செடி. நான் பட்டா பூச்செடி. பவள கண்ணாடி. ஓரே பக்குவமா வந்துருங்க முன்னாடி. வாய்டா வாய்டா மத்த நீ எத்த பெருசு இருக்கிற அந்த அம்மா எத்த பெருசு இருக்குது. நீ தெரியுண்டா டேய், இவன் சிப்பு போடாம வந்திருக்கும் போது எனக்கு தெரியுண்டா. போட கொலை முடுற. நீ ஒரு பாட்டு பாடாத மூடிட்டு போகறா. நான் ஒரு பாட்டு பாடுறேனா ஏய் அல்ல எவனும் பள்ளிக்கூடல போறது இல்லையா? லீவ் எடுக்கானுங்க. லீவ் நான் தெரியுமா தெரியாது அட எல்லாம் எக்ஸாம் லீவா? ஆமா சரி சரி சரி. பேசு. நான் ஒரு பாட்டு பாடுமா நீயும் பாட்டு பாடுவியா? ஆமா சரி பாடு. மஜாவா இன்னைக்கு பஞ்சு முட்டாய் எல்லாம் வர்றதெல்லாம் பஞ்சு மிட்டாய். எங்கட கைத்து கொண்டு போய் அங்காலத்துல பாம்புண்டு. அப்புறம் ஆனா அது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அது என்ன பழைய சாக்கு போய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் வரதெல்லாம் பார்த்தா உனக்கு அவனுக்கு எது மாதிரி தெரியுதுன்னா வந்தவன் பஞ்சு முட்டாயா இல்ல ஜிலேபி முட்டாயா? பாட்டுல வருது மாதிரி எப்படி? பாட்டுல அப்படிதான் வரும் தள்ளிட்டு தான் பேசணும், தள்ளிட்டு தான் பாடணும். சரி பாடு. பொம்பளையை மதிக்க வேணும் முறைப்படி இந்த இடத்தை விட்டு கிளம்பலன்னா செருப்படி. அடிச்சு அப்படியா? பாப்பா தேவதை தேவதை. இந்த பாட்டு கடைசி பாட்டு என்னடா கெட்ட வரதுக்கு இளவு எடுக்க முடியல? பாடுறா. கடைசி ரெண்டு பாட்டு சரி பாடுறா. முதல் பாட்டு போட்டா சரி பாடுறா. பாடுறா. பாட்டு சினிமா பாட்டு பாடுதானே உன் பேர் வாங்குறேன். சாமி ஒரு பாட்டு அண்ணா பேசு வார்த்தைகள் போனால் போகட்டும். நல்லா துளு ஒன்று இருக்கிறான் பாரு. அப்படியே எத்தனை பாட்டு வச்சிருக்கிறான் பாரு. அம்மா அப்படியாக இருந்தாலும் அண்ணா அப்படியாக இருந்தாலும் இந்த மாபெரும் புண்ணிய சபையில அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்ன? அருமையா நடக்கும். என்ன நாடகம்? சூப்பரா நடக்கும். என்னது? அவரே பவளக்கொடி. அவரே பவளக்கொடி. பாலக்கொடி. கொள்ளக்கார மாமா புனலக்கடி. புடி. ஆயா அந்த விளக்கமா எடுத்து கோமாளி சாத்தலாமா? கோமாளி என்னன்னு கேக்குறீங்களா? ஆயா காது கேட்கல பக்கத்துல சொல்லு. விளக்கமாத்துல 4 போடலாங்கிற நானும். இன்னும் எத்தனை பேர் தான் போடுவீங்க? வர்றவங்க போறவங்க எல்லாம் கோமாளி போடுறீங்களே, இன்னும் எத்தனை பேர் போடுவீங்க? திருட்டு முண்டை. இந்த அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் அது கிடையாது. இன்று வைத்துள்ள நாடகம் என்ன தெரியுமா? அது கிடையாது. இதுதான். என்னது? வனபத்ர காளியம்மன் பிறப்பு, முனியப்பன் சண்டை. வனபத்திரகாளி அம்மன் பிறப்பா? முனியப்பன் பெரும்பூஜை. கோமாளி குட்டத்துல வேட்டு இல்ல, முனியப்பன் குடுறதா பெரிய வேட்டு. இந்த நாடகத்துல நீங்க வந்தபடியா நீங்க யார்? உங்கள் பெயர் என்ன? அப்படியா? அவங்க மன்னாரை முல்லை கூடி
அம்மடி அம்மா ஓய் 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 நான் யாரு எழுத பெயர் என்று அறிவித்தேன் தெரிந்ததா தெரியலையா அடி அம்மா சொன்னால் எனக்கு தெரியுமாயா அப்படியா சாமி அம்மா ஓய் அந்த ரெங்க மாதர் வச்ச சுந்தர வதனம் உள்ள மச்சவிழி எனக்கு உச்சமில்லாத ஒரு பால பருவமுள்ள சோலை கிளி போல போல என்ற பெயர் தான் கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லி வரக்கூடிய எனது பேர் தான் கலைவாணி சரஸ்வதி. ஓ தங்களுடைய பெயர் கலைவாணி சரஸ்வதி. அப்படி கலைவாணி சரஸ்வதியாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? உங்கள் தாயார் தந்தையார் யாரு? யாரு சொன்னால் தெரியும். அம்மா தேவாதி தேவர்களும் அசுராதி ஒன்று கூடி அன்று ஒரு நாள் தேவகுலமானது கிடைத்தார். எப்படி கிடைச்சிருப்பாங்க? எப்படி அமிர்தம் கிடைத்தார்கள்? அம்மா மத்தாக வைத்து திருப்பார் கடலை ஒரு பாண்டமாக உற்பத்தி செய்து ஆதிசேஷம் என்று சொல்லக்கூடிய நாகத்தை அணை கயிறாக திரித்து தேவதூர் பிரமும் அசுரமும் நின்று தேவாதி தேவர்கள் அனைவற்றவர்களும் ஒன்று கூடி சூராதி சூரர்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவோதமானது கிடைந்தார். அப்படி அந்த தேவத்தில் எண்ணிட்ட பொருட்கள்லாம் பிறக்கிறது. அந்த பிறக்கும் பொழுது இந்த கலைவாணி சரஸ்வதியும் அந்த தேமத்தின் வழியாக பிறந்து வெளியே வந்தனடி. ஓ நீங்கள் சுருக்கமாக சொன்னால் தேவ அமிர்தத்தின் வழியாக பிறந்தவர்கள். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவள் நான் கிடையாது. நாங்கெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு பிறந்தோம். உண்மைதான். நானெல்லாம் அந்த தேவத்தின் வழியாக பிறந்து வந்தவள். அப்படி பிறந்து வளர்ந்து 16 வயதான பிறகு அம்மடி எங்களுக்கு காலகாலத்தில் ஆகி போச்சுன்னா போய் கழுவிட்டு வாடி. பின்னாடி பாரு ஏரி எத்தனை ஏரி இருக்குது. ஆகி போச்சுன்னா மகராஜிப்பு கழுவிட்டு வா. அம்மாக்கு ஆகி போச்சு. அம்மாக்கு ஆகி போச்சு, எனக்கு நல்ல போச்சு. கொஞ்ச நாள் ஏன பார்த்து சூடு தரணும் வெக்கமான ஏதாவது இருக்குதா இல்லையா? இதெல்லாம் எந்த கடையில் விக்குது? வாயா பழைய கடையில் விக்குது. நாளைக்கு காலையில வாங்கிக்கிறோம். அம்மடி ஏமா நீதாம்மா ஆகி போச்சுன்னு. ஏய் எனக்கு திருமணம் நடந்தடி. திருமணம்னா அதான் அப்படி எப்படி இப்படி கழுத்துல பாரு எருமாட்டு தாலி பாரு. மானம் கெட்டு போயிருவோம் சாப்பிடுறேன். வீட்டுக்காரர் கட்டினதா? என் மன்னவர் கட்டினதை. சரி சரி சரி. அம்மா உங்க மன்னவர் கட்டின தாலி எல்லாம் இங்க தொங்குது. ஆமா நாங்களும் தான் கல்யாணம் பண்ணி தாலி கட்டினமே 24 மணி போட காலில தான் கிடக்குது. ஏன் உங்க வீட்டுல என்ன பிரச்சனை? அப்படி இல்லம்மா, நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? உங்க கணவர் மன்னவர் கட்டின தாலி 6 மூட்டை தொங்குதுவீங்க. ஆமா எங்க வீட்டுல எப்படி தெரியுமா? எப்படி? புண்ணீர் கட்டின தாலி பொடக்காலில் தொங்குதுங்கிறாயா. தாலியை கழட்டி எடுத்து அட்டாணி மேல மாட்டி போடுவா. அவளுக்கு என்னைக்கு நினப்பு வருதோ அன்னைக்கு எடுத்து போட்டு டிங்கு 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 நடந்து வருவா. உனக்கு போட்டுருங்கண்ணா. ஐயோ அப்படின்னா போன நாளைக்கு காலையில போட சொல்லிடுறேன். ஆமா உனக்கு கல்யாணம் பண்ணி வேலையிட்டாரு அவர் யாரு? அவருதானா? எவரு? அவருதான். அவரா? எவரு? அவரா? அவரே புருஷன். எவரு? அவரு கிடையாது. எவரெல்லாம் முன்ன ஓ பட்டாசுக்காரனோ இங்க 4 வெடி கொண்டு உள்ள போடு. அப்ப தாலி
போகணும் நானு. பொட்ட புள்ள போய் இப்படி இப்படி ஆட்டினா சிட்டிங்கிறாரு. நான் போய் இப்படி இப்படி ஆட்டினா இப்படிங்கிறாரு. ஏங்க மாமா உங்களுக்கு இந்த புத்தி? சரி விடுங்க. அம்மா ஏங்க வீட்டுக்கு போற மாட்டி வரீங்க, பெருமூச்சி பார்த்துட்டு போறீங்களா? சரி வாங்க உட்காருங்க. எனக்கு போனா போகணும் உட்காந்துங்கிறாங்க. சரி சரி சரி. இல்லை இல்லை உள்ள சொல்ல மாட்டாங்க, நல்ல மனசு உட்காருங்க. அப்படி என் மாநில மனவாளன் யார் என்று தெரியுமா? யாரு? சத்தி லோகத்தை பரிபாலமாக ஆடி வரக்கூடிய என் கணவராம் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவ மன்னன். ஓ பிரம்மதேவன். பிரம்மதேவன் மன்னனை திருமணம் செய்து சரியாக திருமணம் செய்து எனக்கு சரியாக 3 மக்கள் இருக்கின்றார். யாருக்கு? எனக்கு தான் 3 குழந்தைங்க. ஆமாடி. ஏன் ஓடுறாங்க? நடுக்குள்ள இருக்கும். நீ பேசு, நீ அதை பார்க்க வேண்டாம். அப்பா வேண்டாம், அது போக வேண்டாம். 3 குழந்தைங்க சொல்றீங்களா? யார் யாரு? அப்படி 3 மக்களை பெண் எடுத்தேன் அல்லவா? ஆமா. அவர்கள் யார் யார் தெரியுமா? யார் யாரு? தக்கன் தரணியால் நாரிதென்று சொல்லக்கூடிய 3 மக்களை பெற்றெடுத்து இல்லற வாழ்க்கையிலே ஆண்டு சந்தோஷமாக நாங்கள் இருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி சரி சரி. அது வேலை, அது சமயம். நான் இதுக்கு வந்தேன் தெரியுமா? நீ வந்த காரணம் யாது காரணம் என்று நான் அறிந்து கொள்ளலாமா, புரிந்து கொள்ளலாமா? தங்களுடைய கணவராகப்பட்டவர் உடனே உங்களை அழைத்து வர சொன்னார். அப்படியா? இதுதான் அறியறதுக்காக வந்தேன். என் கணவரை தேடி நான் சத்தியலோகம் போய் வருகிறேன். சரி. சீக்கிரமாக என் கணவரை வர சொல். ஓ நான் பாத்துக்கிறோம். கேளுங்கள் சபையார்களே, ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. தயவு செய்து சொல்றேங்க, சத்தம் போடாதீங்க, ரவுசு போடாதீங்க, கூச்சல் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம். கோமாளி இதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் உள்ள போயிருவேங்க, நீங்களும் எல்லாம் கிளம்பிடலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏங்க உள்ள போய் கேட்டேன், சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு வேஷம் வந்துட்டு பொண்ணு சொல்லிட்டாங்க. உள்ள சொன்னாங்க, நல்லா பெரிய உட்காந்துக்கிறாங்க பாருங்க, கூப்பிட்டு போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏங்க சத்தம் போடாம மட்டும் கேளுங்க. வனபத்திரகாளி அம்மன் பிறப்பு முனியப்பன் சண்டை என்னும் நாடகமாகப்பட்டது இத்துடன் முடிவடைகிறது.